நைட் 11:55க்கு கிளம்ப வேண்டியது பார்த்து ஒரே சைலண்டா இருந்துச்சு. சாஸ் மாரி ஊத்த வந்தாங்க, எனக்கு பயம் வந்துடுச்சு. அவங்க வந்து சைனீஸ்ல திட்டுறாங்க. அந்த அளவுக்கு தெரியுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் vlogs. சிங்கப்பூர் போயிருந்தோம். சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா நைட் 9 o'clock ரீச் ஆயிட்டோம். இமிகிரேஷன் அண்ட் செக்யூரிட்டி செக்ல முடிச்சுட்டு கேட்டுக்கு போயிட்டோம். சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு ஸ்கூட் ஏர்லைன்ஸ் தான் சூஸ் பண்ணோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு. நைட் 11:55க்கு கிளம்ப வேண்டியது 12:45க்கு தான் கிளம்புச்சு. ஏர்லி மார்னிங் 5:50க்குலாம் லேண்ட் ஆயிட்டோம். போய் சேர்ந்தது ஆன் டைம் கூட கிடையாது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் சேர்த்துட்டாங்க. நாங்க போய் இறங்கினோடனே நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன். ஆசை ஆசையா தண்ணி இருக்கும்னு போய் பார்த்தா ஜுவல்லுல வாட்டர் ஃபாலை காணோம். இந்த ஜுவல்லுல மட்டும் அந்த வாட்டர் ஃபால் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் ஃபாலோட சத்தம் மட்டுமே கேட்குமா? அன்னைக்குன்னு பார்த்து ஒரே சைலண்டா இருந்துச்சு. சாங்கி ஏர்போர்ட்ல முக்கியமானது ஜுவல்லு, அது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா டைமிங் வந்து 10 o'clock மேலன்ட்டாங்க. எங்களுக்கா பசி, நம்ம டைமுக்கும் சிங்கப்பூர் டைமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours வந்து இருக்கு. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். இது வரைக்கும் நாங்கள் டேஸ்ட் பண்ணாத 2 டிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நம்மளாம் மசாலாலாம் இல்லாமல் சாப்பிட்டது கிடையாது. ஏதோ வித்தியாசமா இருந்துச்சு, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. இதில் என்னன்னா இட்லி மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து பிக்கிள்டு ரேடிஷ் போட்டிருந்தாங்க. இன்னொன்று சாஸ் மாரி ஊற்ற வந்தாங்க, எனக்கு பயம் வந்துடுச்சு. நான் வந்து அவங்க கிட்ட நோ 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 சாஸ்னா அவங்க வந்து சைனீஸில் திட்டுறாங்க. இது இல்லாமல் சாப்பிடக்கூடாது ஏதோ சொல்கிறாங்க. ஐயோ, எனக்கு போர்க்கு பீஃப் போட்டிருக்குமோன்னு சொல்லிட்டு ஸ்மெல்லு வேற, கருவாடு ஸ்மெல்லாம் வந்துச்சுங்க. கருவாடுலாம் நான் சாப்பிட்டதும் இல்லை, பிடிக்காது எனக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணா அந்த ஜுவல்ல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் 10 மணிக்கு போய் நிற்கிறோம். இல்லைங்க, இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும் மெயின்டெனன்ஸ்ன்ட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கா சரியான கடுப்பு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் மெயினான அட்ராக்ஷன்லாம் இன்னும் போகணும். இன்னைக்கு டே வந்து இப்படியே போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்கள் வந்து கிளம்பி அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி போயிட்டோம். சாங்கி ஏர்போர்ட்லேருந்து ஸ்கை ட்ரெயின் மூலியமா நீங்கள் மெட்ரோவுக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸ்கை ட்ரெயினோட லாஸ்ட் ஸ்டாப் வந்து தென்னமேரா. தென்னமேராலேருந்து மெட்ரோ எடுத்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். செலிகியில் இருக்கிற இபீஸில் தான் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூம் ஓரளவுக்கு காம்பேக்டாக தாங்க இருந்துச்சு. இந்த ரூமில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிளாக இருந்துச்சு. பாத்ரூம் டேப்பில் வந்து 2 டேப் இருக்கும். ஒன்று வந்து நார்மலு, இன்னொன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்காக தனியாக ஒன்று வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சிட்டியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சிங்கப்பூரில் மொத்தமாக 3 days ஸ்பெண்ட் பண்ணோம். Day 1 அன்னைக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி செலக்ட் பண்ண இடம் தான் சிங்கப்பூர் ஃப்ளையர். சிங்கப்பூர் ஃப்ளையர் பார்க்கறதுக்கு ஒரு 3 o'clockலாம் ரீச் பண்ணிட்டோம். டைம் கேப்சியூல் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சு முன்னாடி அண்ட் எப்படிலாம் வந்து டெவலப் ஆயிருக்கு, சிங்கப்பூர் ஃப்ளையர் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அதோட ஹிஸ்ட்ரி, அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க.
ஒரு ரூம்ல ஒரு சைடு ஃபுல்லா எல்இடி ஸ்கிரீன், இன்னொரு சைடு ஃபுல்லா அதே சைஸுக்கு மிரர்ல செட் பண்ணி சின்ன பசங்களுக்கும் நல்லா இன்ட்ராக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. இந்த சிங்கப்பூர் ஃப்ளையரு எதால செஞ்சாங்க, எந்த மெட்டீரியல், எவ்வளோ ஹைட்டு லென்த்துன்னு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் ஜூலேருந்து ஒரு ஒரங்குட்டான் இந்த சிங்கப்பூர் ஃப்ளையரில் போட் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர் தாங்க ஏஷியாவிலே இருக்கிற டாலஸ்ட் ஃபெரிஸ் வீல். இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர்லேருந்து சிங்கப்பூரை நீங்கள் 360 டிகிரியும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர்லேருந்து சிங்கப்பூர், சாங்கி ஏர்போர்ட், மலேசியா அண்ட் இந்தோனேஷியா கூட நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி டைம் கேப்சியூல்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக இந்த மாலை மங்கும் நேரத்தில் இந்த ரைடை செலக்ட் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சுங்க. நல்ல வேலையா அப்பன்னு பார்த்து மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்துச்சு. இந்த ரைடு ஏறுற வரைக்குமே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. எங்களுக்கா பயம், ஐயோ மழை பெஞ்சு நமக்கு ஒழுங்காக தெரியாதோன்னு நினச்சோம். பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த கிளவுட்ஸ்லாம் பில்டிங் மேல ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு கம்ப்யூட்டர்ல வர வால்பேப்பர் மாதிரியே இருந்துச்சு. சிங்கப்பூர் ஃப்ளையரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 165 மீட்டர்ஸ், அதாவது 541 ஃபீட் டாலு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 42வது ஃப்ளோர்லேருந்து பார்த்தா பில்டிங்ஸ்லாம் எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு தெரியுங்க. சிங்கப்பூர் போர்ட்டில் எல்லா கப்பலும் அப்படியே லைனாக நின்றுட்டு இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து மலேசியாவும் நம்மளால பார்க்க முடியுது பாருங்க. நிறைய மவுண்டெயின்ஸ் மாரி தெரியுதுல, அதுதான் மலேசியா. இந்த ரைட்ல போகும்போது தலை சுத்துமா இல்ல ஏதாவது பயமா இருக்குமான்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. நவுறதே தெரியாது, அவ்வளோ பொறுமையா நவுறும். இந்த ரைடு டோட்டலா பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 30 மினிட்ஸ் ஆகுங்க ஒரு சர்க்கிள் போயிட்டு கீழே வர்றதுக்கு. இங்க ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ரைடு முடிஞ்சிருச்சுங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சிங்கப்பூர் ஃப்ளையரை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் நோக்கி பஸ் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டோம்.
சிங்கப்பூர்ல இருக்க சைனா டவுனுக்கு வந்தாச்சு. நாங்கள் பொங்கல் அப்போ போயிருந்தோம். சைனீஸில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயரை ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கங்கே ட்ராகன்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க ஒரு மேலே. சைனீஸ் நியூ இயர் வந்து தமிழ் நியூ இயர்லாம் என்னங்க, சைனீஸ் நியூ இயர் மாதிரி கொண்டாடணுங்க. எனக்கு அதுதான் எப்பொழுதுமே தோணிட்டு இருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சைனாவுக்கு போக முடியலனாலும் சைனா டவுனில் அவங்களோட கல்ச்சர் ஹெரிட்டேஜ்லாம் எப்படி இருக்குது, பீப்புளெலாம் எப்படி வந்து சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு சைனீஸ் நியூ இயரை நேரில் போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்துட்டுங்க இதை பார்த்து. லிட்டில் இந்தியாவில் இருக்க டெக்கா சென்டரில் பிரியாணி பரோட்டாலாம் ட்ரை பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு மைலோ டைனோசர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னையோட டேயை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு டே 2ல் என்னென்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் பாய்.